ஹலோ ட்ரேடர்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கிறது அதை பற்றி தான் அந்த வீடியோ பார்க்க போகிற வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆள்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற இந்த மாதிரி அனைத்து வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனை எப்படி ட்ராப் பண்ணுறது உங்களுக்கு நான் டீட்டெயிலாக வந்து வரைஞ்சி கட்டுறேன். நான் டீட்டெயிலாக எப்பயுமே வரைஞ்சி கட்டுறேன்னா, சில நீங்கள் நிறையா கோர்ஸ் எல்லா இடத்துலையும் அட்டன் பண்ணிப்பீங்க. சும்மா சார்ட்டில் எக்ஸாம்பிள் இப்படி காட்டிட்டு இப்படி முடிச்சு விட்ருவாங்க. நான் அந்த மாதிரி காட்டாமல் வரைஞ்சியும் காட்டி ப்ராக்டிக்கலாகவும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, இப்போ மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டில் இப்படி போயிட்டுருக்கு. மார்க்கெட்டில் அப் ட்ரெண்ட் போகும்போது நீங்கள் ட்ரெண்ட் லைன் கன்ஃபர்மேஷன் எப்படி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்மான ஃபஸ்ட்டு கையை பார்த்தீங்கன்னா அவன் பிரேக் அவுட் பண்ணணும். ஃபார்மான ஃபஸ்ட்டு கையை பிரேக் அவுட் பண்ணிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹையர் கையை வைக்கணும். இன்னொரு ஹையர் கையை வச்சுட்டு ஃபார்மான இந்த ஹையர் கையையும் அவன் பிரேக் அவுட் பண்ணணும். இப்படி பிரேக் அவுட் பண்ணிட்டானா நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 கையை அவன் பிரேக் அவுட் பண்ணனா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 லோ கிடைக்கும். இந்த 2 லோவை நீங்கள் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து நீங்கள் ட்ராப் பண்ணிக்கலாம். ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணிட்டு தேர்ட் டைம் மார்க்கெட் இது இங்கே வரும்போது கரெக்டாக கேண்டில் ரிஜெக்ஷன் வாங்கி க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையர் ட்ரேடு ஒன்று போடலாம். இப்போ இதை கொஞ்சம் இதுவே இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். இப்போ செல்லர் கேண்டில் இப்போ வராங்க. செல்லர் கேண்டில் இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா செல்லர் கேண்டில் இப்படி ஃபார்ம் ஆகுறாங்க. இந்த இடத்துல எனக்கு கீழே இப்படி ரிஜெக்ஷன் இருக்குது. கீழே ரிஜெக்ஷன் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பையர் கேண்டில் வராங்க. ஒரு பையர் கேண்டில் இப்படி வராங்க. அதே மாதிரி அகைன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு பையர் கேண்டில் வராங்க. இங்கேயும் ஒரு செல்லர் கேண்டில் இப்படி வராங்க. செல்லர் கேண்டில் வராங்க. ஆனால் இந்த கேண்டிலில் எனக்கு விக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா எனக்கு விக்கு இங்கே தான் இருக்குது. இந்த இடத்துல தான் எனக்கு விக்கு பையர் கேண்டில் விக்கு இருக்குது. இப்போ ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் எல்லோரும் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த செல்லர் கேண்டிலும் பையர் கேண்டிலுக்கும் சென்டர் பாயிண்ட்லேருந்து இப்படி ட்ரெண்ட் லைனை இப்படி ட்ராப் பண்ண சொல்லியிருப்பாங்க. முக்கால்வாசி நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டே ஆகாது. பிரேக் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு கீழே போகிறதுக்கு தான் சான்ஸ் அதிகம். ட்ரெண்ட் லைனை எப்படி ப்ராப்பராக ட்ராப் பண்ணுறது கேட்டிங்கன்னா, இந்த பையர் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பையர் கேண்டிலோட சென்டர் பாயிண்ட், இந்த பையர் கேண்டிலோட சென்டர் பாயிண்டில் நீங்கள் லைனை வச்சு செகண்ட் கேண்டில் எந்த கேண்டில் ரிஜெக்ஷன் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். இந்த செல்லர் கேண்டில் ரிஜெக்ஷன் அதிகமாக இருக்கா, பையர் கேண்டில் ரிஜெக்ஷன் அதிகமாக இருக்கான்னு பாருங்கள். எந்த கேண்டில் ரிஜெக்ஷன் வந்து அதிகமாக இருக்கோ அந்த கேண்டிலோட நீங்கள் ட்ரெண்ட் லைனை கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு கேண்டிலோட சென்டர் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த செல்லர் கேண்டிலில் விக்கு பெருசாக இருக்கா, பையர் கேண்டில் விக்கு பெருசாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பையர் கேண்டில் தான் செல்லர் கேண்டில் தான் விக்கு பெருசாக இருக்குது. அப்போ ரெண்டையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக காமன் ரிஜெக்ஷன் பாயிண்ட் கிடைக்குது. இப்படி நீங்கள் ட்ராப் பண்ணிட்டீங்க. அயன் மார்க்கெட்டு இப்படி கீழே வரும், பவுன்ஸ் ஆகி இப்படி கீழே வரும்போது இந்த இடத்துல கேண்டிலு நீட்டாக போவோம். இந்த மாதிரி உங்களுக்கு கேண்டில் கிடச்சிச்சின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பையர் என்ட்ரி போட்டு போய்கிட்டே இருக்கலாம். இது டவுன் ட்ரெண்டுக்கு இதே தான். இப்படி இருந்தால் நீங்கள் ஒரு பையர் ட்ரேட் போகலாம். இப்போ டவுன் ட்ரெண்டுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அதே தான். டவுன் ட்ரெண்டுக்கு சேம் இதே தான், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மார்க்கெட் இப்படி டவுனில் இப்படி ஃபார்ம் ஆகிட்டே வருது. ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும்போது அவன் என்ன பண்ணணும், ஃபார்ம் ஆன இந்த லோவை வந்து ஃபஸ்ட்டு அவன் பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணிட்டான். செகண்டு ஃபார்ம் ஆன இந்த லோவையும் பார்த்தீங்கன்னா அவன் பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணிட்டானா உங்களுக்கு 2 பாயிண்ட் கிடைக்கும். இந்த 2 பாயிண்ட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைனை இப்படி ட்ராப் பண்ணுறீங்க. ட்ராப் பண்ணிட்டு தேர்ட் டைம் மார்க்கெட் இந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஃபின்னிங் டாப்போ இல்லாட்டி ஒரு இன்வெர்ட்டர் கேமரி இந்த இடத்துல இப்படி மார்க்கெட்டு மேலே வரும்போது இந்த இடத்துல இப்படி மார்க்கெட் இப்படி ஃபார்ம் ஆகி வரும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேண்டில் எக்ஸாக்டாக இப்படி ஒரு ஃபின்னிங் டாப் மாதிரியோ இல்லாட்டி ஒரு இன்வெர்ட்டர் கேமர், இந்த இடத்துல இப்படி ஒரு இன்வெர்ட்டர் கேமர் மாதிரி இப்படி கேண்டில் இந்த லெவலில் இப்படி ரிஜெக்ஷன் வாங்கிச்சுன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு கண்ணை மூடிட்டு தாராளமாக நீங்கள் ஒரு செல்லர் என்ட்ரி போடலாம். செல்லர் என்ட்ரி இப்படி நீங்கள் போடலாம். இதை வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேடிங் வியூ சார்ட்டில் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம்.
ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்க மார்க்கெட்டு இந்த இடத்துல பாருங்க மார்க்கெட் எப்படி வருது. இங்கேருந்து ஒரு கையை கிரியேட் பண்ணிட்டு இங்கே ஒரு லோ வைக்குது. மறுபடியும் அகைன் என்ன ஆகுது, இந்த கையை வந்து இந்த லோ வந்து பிரேக் பண்ணுறான். பிரேக் பண்ணிட்டு அகெயின் பார்த்தீங்கன்னா இன்னொரு லோவும் வைக்கிறான். இன்னொரு லோவையும் வச்சு அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த லோவையும் பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணுறான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதையும் பார்த்தீங்கன்னா இப்போ பிரேக் பண்ணிட்டானா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதுலேருந்து ஒரு 2 பாயிண்ட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க. இதுக்கும் இதோட விக்கு எங்கே இருக்கோ அதுக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு கேண்டில் இங்கே இந்த இடத்துல பாருங்கள் கரெக்டாக தேர்ட் பாயிண்ட் பாருங்கள் கரெக்டாக உங்களுக்கு இந்த இடத்துல இப்படி ரிஜெக்ஷன் வாங்கி முடியும். இப்போ ரிஜெக்ஷன் வாங்கி முடிஞ்சுன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு செல்லர் என்ட்ரி வந்து போட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ அதே மார்க்கெட்டு அதே இது பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிட்டு சைடில் பார்ப்போம் எங்கிட்ட கிடைக்குதான்னு. மார்க்கெட் இந்த மாதிரி இதுக்கு ட்ரெண்ட் லைனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கச்சமச்சான்னு இருக்கிறதெல்லாம் எடுக்காதீங்க. ஒரு ஸ்டேபிளாக மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் நல்லா அக்யூரேசி நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்கள் மார்க்கெட் இங்கேருந்து ஒரு டவுனு கொடுத்துருக்கு, மறுபடியும் இங்கேருந்து போயிருக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது கை தான், இந்த கையை பிரேக் பண்ணிருச்சு தான். ஆனால் இன்னொரு கையில் என்ன ஆச்சு, இந்த ஃபார்மான லோ வந்து அவன் உடச்சிட்டான். லோ உடச்சி லோயரில் வச்சிட்டான். அப்போ இந்த இடத்துல நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணால் நம்ம எப்படி ட்ராப் பண்ணோம், இப்படி தான் ட்ராப் பண்ணோம். ஆனால் ட்ரெண்டு எந்த ட்ரெண்டில் போயிட்டுருக்கு, அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான் பார்க்கணும். இது ஒரு கை, இது ஒரு கைங்களா, இது ஒரு கை, இது ஒரு கை. இதை பிரேக் பண்ணிட்டான். இப்போ இது 2 பாயிண்ட்டுக்கு நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த கையை பிரேக் பண்ணிட்டா ஒரு லோ கிடச்சிருச்சு. இந்த கையும் பிரேக் பண்ணிட்டா ஒரு லோ கிடச்சிருச்சு. பையர் கேண்டிலோட சென்டர் பாயிண்டில் இருந்து எந்த விக்கு காமனாக இருக்கோ அந்த விக்குக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல கேண்டில் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணிக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் மார்க்கெட்டு என்ன தான் வந்தாலும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி எக்ஸாக்டாக கரெக்டாக இந்த லைன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபின்னிங் டாப்பை வந்து க்ளோஸ் பண்ணி முடிச்சுக்காங்களா. இந்த இடத்துல நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பையர் என்ட்ரி வந்து போட்டு போயிட்டே இருக்கலாம். இப்படி தான் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இப்படி தான் நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ட்ராப் பண்ணணும். நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் எடுத்துகிட்டீங்கன்னா சும்மா நம்ம எல்லா இடத்துலையும் 2 பாயிண்ட் கனெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம்னா எல்லா டைம் பார்த்தீங்கன்னா அது ரெஸ்பெக்ட் பண்ணாது. ப்ராப்பராக எப்போ ஒரு ஹையர் கையை உடச்சிட்டு போகும்போது அவன் ட்ரெண்ட் லைன் கீழே வரும் பார்த்தீங்களா, ட்ரெண்ட் லைன் ஹையர் கையை உடச்சிட்டு மேலே போயிட்டு இருக்கும்போது அவன் என்ன பண்ணுவான், இந்த இடத்துல இருந்து அவன் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உடைக்க முடியாது. இந்த ரெண்டு டச்சு நம்ம கனெக்ட் பண்ணி போட்டிருக்கோம். இந்த டச்சிலேருந்து அவன் டேரெக்டாக அப்படியே உடச்சிட்டு போக முடியாது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவன் ஒரு ஃபுல் பேக் கொடுத்து சப்போர்ட்டை அவன் பிரேக் பண்ணி மார்க்கெட்டாக கீழே கொண்டு போக முடியும். ட்ரெண்ட் லைனு எல்லா இடத்துலையும் ட்ராப் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. இந்த இடத்துல இப்படி இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா லோ உடச்சிட்டான், இந்த இடத்துலையும் லோ உடச்சிட்டு நீங்கள் இந்த 2 பாயிண்ட்டுக்கு ட்ரெண்ட் லைன் இப்படி ட்ராப் பண்ணிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டே பண்ணாது. ஒரு ட்ரெண்ட் லைன் எப்படின்னா ஒரு மொமெண்டமாக இப்படி போயிருக்கணும். மொமெண்டமாக போய் நீங்கள் அங்கேருந்து ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணால் தான் உங்களுக்கு அக்யூரேசி வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த இடத்துல இப்போ எடுத்துக்கலாங்களே, ஓகே இப்போ இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் மார்க்கெட் என்ன இருக்குது, மார்க்கெட்டு இங்கேருந்து இப்படி மேலே வந்திருக்காங்க. மறுபடியும் கீழே போயிட்டு மறுபடியும் என்னன்னாங்க ஃபார்மான இந்த கையை வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் இங்கே ஒரு கை வச்சுருக்காங்க. இந்த கையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிட்டாங்களா. பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் இங்கேருந்து லோ வச்சு மறுபடியும் மார்க்கெட் என்னாச்சு, இங்கேருந்து இப்படி மேலே போயிட்டு இங்கே ஒரு கை வச்சுட்டாங்க. மறுபடியும் லோ வச்சுட்டு ஃபார்மான இந்த கையை வந்து மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிட்டாங்க. இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பாயிண்ட் கிடைக்குது. 2 பாயிண்ட் இப்போ உங்களுக்கு கிடச்சிருச்சு. நீங்கள் 2 பாயிண்ட் அப்போ கனெக்ட் பண்ணி ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணுறீங்க.
இந்த பையர் கேண்டிலோட சென்டர் பாயிண்ட்டுக்கும் விக்கு எந்த விக்கு காமனாக இருக்கோ அந்த விக்கில் இப்படி ட்ராப் பண்ணுறீங்க. ட்ராப் பண்ணிட்டீங்க. ட்ராப் பண்ணிட்டு அகைன் மார்க்கெட்டு இப்படி ஃபார்ம் ஆகி மேலே போய்க்கலாம். அகைன் மார்க்கெட் இங்கே கீழே வரும்போது இப்படி கீழே வருது. இந்த இடத்துல இப்படி கீழே வரும்போது இந்த இடத்துல பாருங்கள் கேண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிஜெக்ஷன் வாங்கி இங்கேயே பையர் கேண்டிலாக போயிட்டாங்க. ரைட்டுங்களா? இங்கே பாருங்கள் கரெக்டாக பாருங்கள் இந்த 2 லைன் நம்ம ட்ராப் பண்ணிட்டோம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே ரிஜெக்ஷன் வாங்கி இங்கே நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிக்கா இங்கே ஒரு பையர் என்ட்ரி போட்டு நீங்கள் போயிட்டே இருந்திருக்கலாம். இதான் நீ ஒரு ட்ரெண்ட் லைன் இப்படி ட்ராப் பண்ணுறது. இப்போ இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த செல்லர் இந்த பையர் கேண்டிலுக்கும் இந்த விக்குக்கும் நம்ம ட்ராப் பண்ணுறோம். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் ரெஸ்பெக்ட் வந்து பண்ணலை. ஏன் ரெஸ்பெக்ட் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ரைட்டு, கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் பையர் என்ட்ரி ஆகிறதுக்கு இந்த செல்லர் கேண்டில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லையே. அப்போ இந்த பையர் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா ஃபைட்டும் பண்ணலை. அப்போ இந்த செல்லர் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான கேண்டில். இந்த மாதிரி கேண்டில் லைட்டாக இப்படி வந்து ரிஜெக்ஷன் வாங்கிச்சுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் பையர் ட்ரேட்லாம் போடக்கூடாது. ரிஜெக்ஷன் வாங்கிச்சுன்னா எப்படி ரிஜெக்ஷன் வாங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா இந்த செல்லர் கேண்டிலில் ரிஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்குனாச்சும் இப்படி வாங்கியிருக்கணும். இந்த லெவலுக்குனாச்சும் இப்படி வாங்கியிருந்தா தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பையர் என்ட்ரி வந்து போடலாம். அப்படி ரிஜெக்ஷனே வாங்காமல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் ட்ரெண்ட் லைனில் கரெக்டாக முடிஞ்சிருக்குன்னு சொல்லி நீங்கள் பையர் என்ட்ரி ட்ரை பண்ணக்கூடாது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல இந்த செல்லர் கேண்டில் பையரோட இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. பையரோட இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால தான் நெக்ஸ்ட் பையர் கேண்டில் வந்திருக்காங்க. அதே இந்த இடத்துல நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த இடத்துல எங்கள் பையரோட இன்ட்ரெஸ்ட் இருக்குங்களா? பையரோட இன்ட்ரெஸ்ட் இல்லை. இது எக்ஸாக்டாக இந்த லைன்லேயே க்ளோஸ் ஆயிருன்னு சொல்லி நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பையர் ட்ரேடு போடக்கூடாது. ஓகே, இப்போ இந்த இடத்துலேருந்து கூட பார்க்கலாம். நம்ம இந்த இடத்துலேருந்து கூட நம்ம ட்ராப் பண்ணி பார்க்கலாமா? ஓகேங்க. இப்போ மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு கை வச்சுருக்கான். இந்த கையை பிரேக் பண்ணிட்டான். மறுபடியும் இந்த கையையும் பிரேக் பண்ணிட்டான். இப்போ நம்ம இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம ட்ரெண்ட் லைன் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இதில் எதுவும் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதானே. ஃபஸ்ட்டு இந்த பையர் கேண்டிலோட சென்டர் பாயிண்டில் ட்ராப் பண்ணிட்டு எந்த விக் இதில் இருக்கோ அந்த விக்கில் ட்ராப் பண்ணிக்கோங்க. ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா ட்ராப் பண்ணிட்டீங்க. இப்போ பார்க்கலாம். ட்ராப் பண்ணிட்டீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கேண்டில் வந்திருக்கு. இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம லெவலில் ரிஜெக்ஷன் கொடுத்துருந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் ஒரு பையர் என்ட்ரி போயிருக்கலாம். ஆனால் இது மேலேயே கொடுத்ததுனால நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போக முடியாது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா சம்டைம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இன்னொரு செல்லர் கேண்டில் இந்த லெவல் வந்து க்ளோஸ் ஆகும். இல்லாட்டி பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். லெவல் வந்து ரிஜெக்ஷன் ஆகாமல் நீங்கள் ட்ரெண்ட் லைனில் எந்த ஒரு ட்ரேடும் எடுக்காதீங்க. இந்த கை எங்கே உடச்சிருக்காங்களோ அங்கேருந்து நம்ம இப்போ கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இருங்க. இப்போ இந்த பையர் கேண்டிலுக்கும் இந்த செல்லர் கேண்டிலில் எந்த விக்கு செல்லர் கேண்டிலில் எந்த விக்கு அதிகமாக இருக்கோ அந்த விக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ரிஜெக்ஷன் பாயிண்ட் நான் பார்த்தீங்கன்னா இந்த பையர் கேண்டிலில் இருக்குது. எந்த விக்கு செல்லர் கேண்டில் பையர் கேண்டில் எந்த விக்கு இதாக இருக்கோ அந்த இதில் நான் ட்ராப் பண்ணிக்கிறேன். ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இப்படி கீழே வருது. கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த நம்ம லெவல்லே பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் வாங்கி ஒரு பையர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்குங்களா. நம்ம லெவலில் இந்த மாதிரி ரிஜெக்ஷன் வாங்கிச்சுன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பையர் என்ட்ரி போட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு நான் ரொம்ப டீட்டெயிலாக தான் நான் சொல்லி தந்திருக்கேன். இதில் உங்களுக்கு எந்த டவுட்டும் வராது. அப்படி டவுட் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கமெண்டில் கேளுங்க. அது சொல்லிக் கொடுக்க தான் நாங்கள் இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லா அப்டேட் நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் அப்டேட் பண்ணுவோம்.